எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். நான், முதலாளி, மட்டு 3 பேரும் அசம்பிள் ஆயிருக்கோம். இன்னைக்கு வந்து அதாவது ஏஷியா கப் நெருங்கிருச்சு. அதை பற்றி பேச போகிறோம். ட்ரை சீரீஸ் வந்து ஃபைனலும் முடிஞ்சது. ஆப்கானிஸ்தான் வந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சு ஃபைனலில் வந்து கோல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பாகிஸ்தானை கோல் அடிக்க விட்டுட்டாங்க. அதை பற்றிலாம் பேச போகிறோம். அப்புறம் கொஞ்சம் ஐபிஎல் வழக்கம் போல் ஒரு டாப்அப் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம் இங்கிலாந்து அந்த பிளேஸ் ஐபிஎலுக்கு. சில கிளாரிஃபிகேஷன் வியூவர்ஸ் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பென் டக்கெட் விக்கெட் கீப்பர், அது நீங்கள் விக்கெட் கீப்பர்னு கூட தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. வாஸ்தவம் தான். பட் என்னன்னா, அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணது வந்து கடைசியாக அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணது ஒரு ப்ரொஃபஷனல் கேமில் ஆகஸ்ட் 17 2018. அது நார்த் வெஸ்ட் பிளாஸ்ட் லெஸ்டர் வெர்சஸ் நார்த் ஆம்டன். அதில் வந்து அவர் ஆடி கீப்பிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் 7 வருஷம் 8 வருஷமாக கீப்பிங்கே பண்ணதில்லை. இன்டர்நேஷனல் மேட்ச்சில் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஒரு கீப்பிங் பண்ணதில்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நம்ம ஐபிஎலுக்கு ஒரு டாப் ஐபிஎல் டீமுக்கு கீப்பராக ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கீப்பராக கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதன் இதுதான் நாங்கள் இந்த மாதிரி கீப்பராக டைரக்டா எடுத்தோடனே போய் கேகேஆர்ல எடுத்துட்டு வருண் சக்கரவர்த்திக்கும் சுனில் நாராயணுக்கும் கீப்பிங் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய கீப்பர் கிடையாது. அதுதான்டா, அவர் இங்கிலாந்துக்கே கீப்பிங் பண்ணலங்கிற 2018 வந்து கடைசியா பண்ணிருக்காரு அவரு. கூட பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இங்க வந்து வருண் சக்கரவர்த்திக்கும் நாராயணுக்கும் பண்றதெல்லாம் வந்து வேற லெவல் சொல்றேன். நம்ம கேகேஆர் எடுத்த சொல்றேன். அதனாலதான் இது பண்ண முடியாது. லாஸ்ட் சீசன் பார்த்தது வந்து பட்லர் கீப்பிங் பண்ணது ஜிடிக்கு. அவர் எவ்வளவு திணறினான்னு நம்மளுக்கு தெரியும். அவரே வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கீப்பிங் பண்றவர். அவருக்கு இப்படி கஷ்டப்படுறப்ப அப்ப இத்தனை நாளா கீப்பிங் பண்ணாதவரு என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பால் ஸ்டாப் தான் பண்ண முடியாது, மேல பிடிக்கிறது தான் கஷ்டம். ஆமா, அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து அலெக்ஸ் ஹேல்ஸ் சொன்னீங்க. அலெக்ஸ் ஹேல்ஸ் வந்து ஐபிஎல் ஆடலன்னு சொன்னாங்க. அலெக்ஸ் ஹேல்ஸ் வந்து 2015 மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடி இருக்காரு. 2018 எஸ்ஆர்ஹெச்க்கும் ஆடி இருக்காரு. ஸோ அதுதான் பாயிண்ட். அப்புறம் ஸ்டோக்ஸ் ஜேமி ஸ்மித்து ரிஜிஸ்டர் பண்ணலாங்கிறது. பட் அவங்க நிறைய எக்ஸப்ஷன்ஸ் எடுத்து நம்ம மட்டும் ஸ்டோக்ஸ்க்கும் ஓகே சொல்லலாம். ஜேமி ஸ்மித் இப்போ ஒரு 16-year-old ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து டெபியூ பண்றாருன்னா அவர் வந்து நீங்க அடுத்த போன வருஷம் ஐபிஎல் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல, நீங்க இந்த அடுத்த வருஷம் பேண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் ஒன்றும் போன பிறகு இஸ் நாட் அ ரெகக்னைஸ் பெரிய பிளேயர் அப்படின்னு கிடையாது. ஸோ அவர் வந்து நான் வந்து மிட் ஆக்ஷன் போனா எனக்கு இன்னும் நிறைய காசு வரும் அப்படின்னு மேபி இட் வுட் ஹவ் பீன் ப்ரீவியஸ்லி யாராவது ஐபிஎல் விளையாடி இருந்தாங்கன்னா அந்த பிளேயர்ஸுக்கு தான் இந்த ரூல் சூட் ஆகுமே தவிர தே வில் டெஃபினெட்லி மேக் an exception or you won't even come under the rule அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பாப்பா என்ன ஆகுதுன்னு. பட் தென் நீங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்றதுனால நிறைய டிஸ்கஷன் ஓப்பன் அப் ஆகுது. ஸோ தட் இட் கிவ்ஸ் கிளாரிட்டி டு மற்றவங்களுக்கும் எல்லாத்துக்கும், எங்களுக்கும் கிளாரிட்டி கிடைக்குது, உங்களுக்கும் கிளாரிட்டி கிடைக்குது. இட்ஸ் நைஸ் டு டிஸ்கஸ் திஸ் வே. நான் பென் ஸ்டோக்ஸ்னு சொல்றேன். பென் ஸ்டோக்ஸ் வந்து ஈஸியா அவர் வந்து பெரனியலா இன்ஜூரி ஆயிட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் எப்போ வந்து இதுனா அவர் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்து காமிக்கலாம் இன்ஜூரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவர் வரணும்னு நினைச்சா ஈஸியா வரலாம். இட்ஸ் நாட் சம்திங் லைக் அவுட் ஆஃப் இது. ஸோ நல்ல விஷயம் தான். நம்மளே பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் அ குட் திங். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு இன்ட்ராக்ட் லைக் திஸ். ஸோ இப்போ வந்து நேற்று ஃபைனலை பற்றி பேசுவோம். முதல்ல அதாவது வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ ஜெயிக்கணுமோ அப்போ விட்டுட்டாங்க. ஆப்கானிஸ்தான் ஃபைனலில் 75 ரனில் தோத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மா கிடையாது. 75 ரனில் T20 தோக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. 141 டார்கெட், ஆனால் 66 ஆல் அவுட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, ஒரு மேட்ச் தோத்தாங்க. யூஏஇ 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. அந்த கடைசி யூஏஇ மேட்ச் கூட வந்து பாதி டீமை மாத்தி விட்டாங்க. மாத்தி விட்டுட்டு நாங்க செகண்ட் பெஸ்ட் டீமோட போறோம்னு சொல்லி தான் விளையாண்டு அது கஷ்டத்துல எடுத்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ மேபி ஒன்னு அதுல ஓவர் கான்பிடன்ஸா இல்லாட்டி அவங்க அந்த டைமே அவங்க ஃபுல் டீமே போயிருக்கலாமான்னு தெரியல. ஸோ அந்த கண்டினியூஷன்ல நேற்று அந்த நம்ம ஒரு டீம் வச்சே நம்ம இப்படி ஜெயிச்சிட்டோம், நமக்கு பெரிய ஃபுல் டீம் வந்தோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், ஓவர் கான்பிடன்ஸா இருக்குமான்னு தெரியல. அவங்க மெயினா கொலாப்ஸ் ஆனது பேட்டிங்ல. பவுலிங் நல்லா போட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. சம்திங் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்தா தே குட் ஒன் இந்த ஃபைனல்ஸ். மட்டும் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம அதான் இப்போ சொல்லியிருந்தோம். நம்ம எப்போ போன சாம்பியன்ஸ் லெவலில் சொன்னோம், ஆப்கானிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ரன் எடுத்து டிஃபெண்ட் பண்ணாதான் உண்டு. அவங்க சேஸ் பண்றது வந்து அவங்க பேட்டிங் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டம் தான் நம்ம அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சேஸ் வந்து அந்த அளவுக்கு பிச்சு வந்து பேடாக இல்லை. அவங்க ரொம்ப அவுட் ரைட் டவுன் ரைட் ரொம்ப கேவலமான டெலிவரி போட்டதெல்லாம் கையில் கொடுத்தாங்க. அதுவும் திடீர்னு பார்த்தா டக்குன்னு அவர் ரசூலி அந்த அந்த ஸ்பாட்டு ஐ திங்க் அவங்க ட்ரை பண்றாங்க இன்னொரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. பட் இன்னும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா போகலாம். என்ன கேட்டா அவங்க பேட்டிங் வைஸ் சொல்றேன், கன்சர்வேட்டிவ் தேவையில்லை. 140 டார்கெட். ஸோ 140 மாதிரி ஒரு டார்கெட்ல சின்ன ஸ்டேடியம் தான்.
யூ கேன் ஆல்வேஸ் கேட்ச் அப் இந்த பேக் எண்ட். அது இட்ஸ் பீன் ப்ரூவன் டைம் அண்ட் டைம் அகேன். என்னன்னா இவங்க 7வது ஓவருக்குள்ள 6 விக்கெட் விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சு. நீங்க பின்னாடி வரவே முடியாது. நீங்க கேமை டீப்பாகவும் எடுத்துட்டு போக முடியாது. ஒரு 2 விக்கெட் போகுது. இப்போ செதிகுல் அத்தால் வந்து அவுட் ஆகும்போது 4.4 overs 28 for 2. அந்த நேரத்தில் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்த ஒரு ஒரு 6 ரன் 7 ரன்ஸ் per ஓவரில் ஒரு 5 ஓவர் ஓட்டி அப்படி கொண்டு போயிருந்தாங்கன்னா, ஒரு 50 ரன் 60 ரன் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்கன்னா 10 ஓவரில் லாஸ்ட் 10க்கு அது செட்டப் ஆயிருக்கும். 60 பாலுக்கு 80 ரன், விக்கெட் 7 விக்கெட் கையில் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து தே கேன் ஆக்சிலரேட். பட் இவங்க வந்து அது இன்எக்ஸ்பீரியன்ஸா இல்லை அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த ஜெயிக்க அந்த அந்த ஹேபிட், அந்த தே டிட் நோ ஹவு டு வின் அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. இந்த கோயிங் த டிஸ்டன்ஸ் கடைசி வந்து இப்போ நம்ம சீனியர்ஸ்ல அவங்க இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஆடக்கூடிய ஆள்கள் வந்து இப்ராஹிம் ஜத்தான் இருக்காரு, முகமது நபி இருக்காரு. இவங்கெல்லாம் அப்ளை பண்ணி ஆடி இருக்கலாம். கூட பிளே த ஆங்கர் ரோல். இன்னொரு சைடு அவங்க யங்ஸ்டர்ஸ் கைட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். அவங்க இன்னும் அதை ரியலைஸ் பண்ணல. பட் இப்படியே கேரி ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல 2020 அங்க சேஸ் பண்ணா இப்படிதான் ஆடணும்னு அவங்க ஒரு செட்டப், அவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேக்குள்ள நம்ம இத்தனை கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி ஆகணும் டார்கெட்டோட வந்திருக்காங்களா? ஸோ அன்லஸ் தே கெட் இன் டு த ஹேபிட் ஆஃப் இட், நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க போன மேட்ச், அதுக்கு முந்தின மேட்ச் அவங்க யூஏல ஜெயிச்சதே வந்து அது ஒரு மிராக்கிள் தான் சொன்னாங்க. பட் அது ஃபர்ஸ்ட் ரன் ஸ்கோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்றது குவைட் கான்ஃபிடென்ட். கொஞ்சம் ப்ரெஷரும் வந்து பவுலிங்னால அவங்களால பண்ண முடியும். பேட்டிங் வந்து அவங்க வந்து பயங்கர ப்ரெஷர் ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவங்க குல்பதீன் நாயப் வெளியே இருக்காரு. அவருக்கு பதிலாக அந்த ரசூலி வந்து டொமஸ்டிக்ல பயங்கரமா ரன் ஸ்கோர் பண்றதுனால ஐ திங்க் தே வாண்ட் டு க்ரூம் ஹிம். பட் ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஐ திங்க் அவங்க வந்து ஹிட்டர்ன்றதோட தே கேன் கோ ஃபார் அனதர் ஒன் சம்திங் லைக் நஜ்புல்லா சதர் மாதிரி சும்மா கன்சிஸ்டண்டா ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் விளையாடாம அந்த மாதிரி பிளேயருக்கு போகலாம். ஏன்னா தே கேன் ஜஸ்ட் கோ வித் முகமது நபி, ஒமர் ஜாய், கரீம் ஜனத், ரஷீத் கான் எல்லாம் ஓரளவுக்கு தே கேன் ஜஸ்ட் கிளியர் த கிரவுண்ட். அந்த மாதிரி கூட வந்து விளையாடுறதுக்கு ஒரு ஐ மீன் நம்ம வந்து 2020 இப்போ ஆங்கரே வேணாம் நம்ம சொல்றோம். பட் இந்த டீமுக்கு தேவை அப்படின்னு சொல்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கர் தேவை எந்த டீமா இருந்தாலும். இப்போ அதுதான் மெட்ரி மேட்ச் சொல்றதுனால நான் சொல்றேன். அதுலயுமே வந்து 2 overs 27 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து அவங்க அவ்வளோ க்ளோஸா வந்து 4 ரன்ல தோத்தாங்க. அப்போ என்ன ஷோஸ் அப்படின்னா, டேக் இட் ஆஸ் டீப் அஸ் பாசிபிள். நீங்கள் பேக் எண்டுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்றதான் திருப்பியும் சொல்ல வர ஒரு விஷயம். அந்த சார்ஜாவில் வச்சு ராகுல் டேவட்டியா ஒரு ஹோப்லெஸ் மேட்சை எப்படி அடிச்சு கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். பேக் எண்டில் எப்படி ரன் வந்துச்சு அப்படின்னு. அந்த பேக் எண்டுக்கே இவங்க போகிறதுக்கு முன்னாடி மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ அதான் வருத்தம். இல்லை முக்கியமான டாக்கிங் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபைனல் வர்றதுக்குள்ள, அதாவது ஃபைனல் வரும்போது 2 டீமே ஒன்று ரியலைஸ் பண்ணிட்டாங்க. 2 பேருமே ஒரு சீமரோட தான் போயிருக்காங்க. உமர் ஜாய் விட்டுருங்க, தே ஹேட் த லக்ஸுரி ஆஃப் 1 more over from a சீமர். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபரூக்கி ஒரு சீமர் தான் எடுத்திருக்காங்க, 4 ஸ்பின்னர் ஆடி இருக்காங்க. அவங்களும் வந்து ஷஹீன் அஃப்ரிடி ஒரு சீமர் தான் எடுத்திருக்காங்க, 4 ஸ்பின்னர் ஆடி இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தா இந்தியாவும் ஒரு சீமர் எடுத்துட்டு இதெல்லாம் ஸ்பின்னர் தான் அடுக்க போறாங்கன்னு நினைக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒரு சீமர் யார்? ஹர்ஷித் ராணா. பும்ரா ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச் வந்து பும்ரா பாகிஸ்தானோட. ஸோ இதுதான் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேக் அவேஸ். காம்பினேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க, கடைசியில் ஸ்பின் டு வின் அப்படின்ற ஃபார்முலாவை எடுத்துட்டாங்க. சேஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் காஷியஸாக பண்ணணும். கரெக்டாக இப்போ அவங்க பிளான் பண்ணி தான் ஜெயிச்சிருந்துக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே மிஸ்ட். அவங்க இன்னும் அந்த ஹேபிட் ஆஃப் வின்னிங்குள்ளே இன்னும் வரணும். விஷ் தம் வெல் இந்த ஏஷியா கப்பை. இப்போ ஏஷியா கப்னு ஒன்று தான் ஞாபகம் வருது, நான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சு குரூப் பியில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஹாங்காங். ஹாங்காங் வந்து இது வரைக்கும் ஒரு ஏஷியா கப் மேட்ச் கூட ஜெயிச்சது கிடையாது. ஆப்கானிஸ்தான் வந்து நல்லா விளையாடிட்டு இப்படி ஒரு லாஸ்க்கு அப்புறம் வர்றாங்க. யாருக்குமே வந்து ஒரு டிசப்பாயிண்டடாக தான் இருக்கும் இப்படி ஒரு லாஸ்க்கு அப்புறம் வர்றது. ஸோ இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அபுதாபியில் நடக்குது இந்த மேட்ச். ஹாங்காங்க்கு வந்து இது 5வது எடிஷன். ஆனா கடைசி இந்த வருஷம் ஆடின இந்த மேட்ச் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் குவாலிஃபை விளையாண்டு கடைசி மேட்ச்ல தான் டிசைட் ஆச்சு அவங்க உள்ள வருது. அது அவங்களா நேபாளா வருதான்னு இருந்துச்சு. அவங்க கடைசி குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் வில் பி இந்த ஏதாவது ஜெயிப்பாங்கன்னு. ஆனா என்னன்னா அவங்களோட டீம் செட்டப்பும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், சீனியர் பிளேயர்ஸ் 4 பேர் தான் இருக்காங்க. அவர் பாபர் ஹயாத்னு ஒருத்தர், அவர் தான் கேப்டனா இருக்காரு. பட் அவங்களும் ஸ்பின்னர்ஸ் வச்சு விளையாடுறவங்க தான் பிரைமரியா. ஆனா இவங்களுக்கு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸா அப்படின்னு தெரியல ஆப்கானிஸ்தான் அளவுக்கு. ஸோ பட் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரோல் ரிவர்ஸ் பண்ணிட்டு ஆப்கானிஸ்தான் சேஸ் பண்ண வச்சாங்க அப்படின்னா ஒரு டீசன்ட் ஸ்கோர் போட்டு தே கேன் புட் ஆப்கானிஸ்தான் அண்டர் பிரஷர். மட்டு இப்போ ஆப்கான் இது அபுதாபியில் வந்து பவுன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்பின்னருக்கு வந்து அந்த அளவுக்கு துபாய் அளவுக்கு எடுக்காது. நீ என்ன நினைக்கிற?
அது ஆப்கானிஸ்தான் அட்வான்டேஜ் தான். அதுவும் ஸ்பின்னிங் கிராஷ்னா யார் வேணா ஸ்பின் அதுவும் பண்ணலாம். அட்வான்டேஜ் தானே என்ன ஆப்கானிஸ்தானுக்கு. இப்போ இது என்னடா ஸ்பின் போட்டாலும் இருந்தாலும் இருங்க ஆப்கானிஸ்தான் இல்லைனாலும் இல்ல என்னதான் இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் ஆர் பெட்டர் ஸ்பின்னர்ஸ் தென் ஆப்வியஸ்லி ஹாங்காங் டீம். ஸோ என்ன சரி. கிரவுண்ட்ல இருந்தாலும் நம்ம ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப இன்னும் இதுவா பண்ணக்கூடாது. தே ஆர் வெரி மச் ஃபேவரட்ஸ் அண்ட் அண்டர்டாக்ஸ் ஹாங்காங் அந்த மாதிரி தான் போகணும். ஆப்கானிஸ்தான் வந்து இப்போதைக்கு டாப் 3 ஏஷியன் டீம்ஸ்ல அது சொல்லலாம். சரி, ஹாங்காங் ஃபர்ஸ்ட் பிடிச்சி ஒரு 130 ரன் அடிச்சிட்டாங்கன்னா ப்ரெஷர் போட மாட்டாங்களா? பிச்சு நல்லா இருந்துச்சுன்னா குர்பாஸ் இவங்க எல்லாருமே வந்து அவங்க ஒன்றும் பெருசா பயங்கர பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரும் கொண்டு வர போறது இல்லை. பிச்சு ஒன்றும் பெருசா ஸ்பின் ஆகல. இதுனா அவங்க ஹிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த போன மேட்ச் வந்து ஷார்ஜால வந்து பயங்கரமா ஸ்பின் ஆச்சு. அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இதுவாயிடுச்சு. பட் பிச்சு ஒன்றும் ஸ்பின் ஆகலன்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆப்கானிஸ்தானுக்கு. நான் என்ன இதுல எந்த நினைக்கிறேன்னா அவங்க மோர் தென் அதான் பிச்சோ இல்ல இதெல்லாம் விட அவங்க அபிலிட்டி எல்லாம் இஸ் ஃபைன். பட் மைண்ட்ல தான் அவங்க வந்து இட்ஸ் கெட்டிங் பிளேடு. ஃபைனல் வந்துட்டோம், அந்த ப்ரெஷரு இதே இது வந்து நேற்று ஒரு சின்ன டீம் ஆடி இருந்தாங்கன்னா, சின்ன டீம் நான் சொல்றது பை வர்ச் ஆஃப் நம்பர் ஆஃப் வின்ஸ் கம்மியா இருக்க டீம். ஸோ அவங்கள வந்து ஈஸியா அடிச்சிருப்பாங்க. இதே இது ஃபைனல் வந்து அவங்க யூஏயோட ஆடி இருந்தாங்கன்னா அந்த நாக் அவுட் பஞ்ச் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தேர் யூஸ் டு வின்னிங் அட் தட் லெவல். இந்த ஆப்போனண்டா நான் ஜெயிச்சிட்டேன், நமக்கே அப்படி தோணும்ல, இவங்க நம்ம நிறைய தடவை ஜெயிச்சவங்க அப்படின்னு. அப்போ அந்த ஆப்போனண்ட் தான் பிளேயிங் இன் தியர் மைண்டு நான் நினைக்கிறேன். நாளைக்கு 130 ரன் அவங்க யுஏஇ சாரி ஹாங்காங் அடிச்சாலும் இவங்க வந்து துவம்சம் பண்ணி அடிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு எம்ஃபாட்டிக் வின் தான் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். முதலாளி இல்ல ஷார்ட் ஃபார்மேட்ன்றனால கேம் கேன் கோ எனிவே. ஹாங்காங் வந்து டெஃபினட்டா ப்ரெஷர் ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் இருக்குன்னு. பட் நீ அதான் சொன்னேன், இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ப்ரெஷர் பண்ணிட்டாங்க அப்படின்னா 130 140 வருவாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம சொன்ன வரைக்கும் ஆப்கானிஸ்தான் பெட்டர் ஸ்பின்னர்ஸ். இவங்க பேட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆப்கானிஸ்தான் வீக்னஸ் சொன்னா அவங்களோட பேட்டிங் மைண்ட் செட் தான். ஸோ அந்த ஸ்கோர் வந்தாதான் தே கேன் புட் அ ப்ரெஷர் ஆன். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு ஹாங்காங் ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ யூ நாட் ஷூர் அந்த அளவுக்கு பேட்டிங் யூனிட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா. இல்லை இப்போ ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோன்னா அபுதாபியில ஒரு மேட்ச் தோத்துருக்காங்களாம் ஆப்கானிஸ்தான். யார் ஆடான்னு கேட்டா ஹாங்காங் கிடையாது. 2015ல 10 years back. பட் பேக் குரும் ஓகே ஓரளவுக்கு டீசன்ட் டீம். பட் ஸ்டில் வெரி மச் ஆப்கானிஸ்தான் ஃபேவரட்ஸ். ஐ திங்க் தே வில் வின் வெரி கன்வின்சிங்லி. கண்டிப்பா ஓகே, ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிப்பாங்க 3 பேர் சொல்கிறோம். பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு. மேட்ச் பற்றி வில் கம் பேக் அண்ட் டாக். இப்போ வந்து ஐபிஎல் டாப் அப்பா என்னன்னா பிராவோ பயங்கரமாக கிழிச்சு விட்டுட்டு இருக்காங்க கேகேஆர் ஃபேன்ஸ் எல்லாம். சிஎஸ்கேக்கே திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இந்த காதலுக்கு மரியாதை ஸ்ரீவித்யா மாதிரி எங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க, எடுத்துக்குங்க, அப்படி கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து எடுத்துக்குங்க அப்படிங்கிறாங்க. ஒரே காதலுக்கு மரியாதை கிளைமேக்ஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன பாத்தீங்களா நீங்க? அது பார்த்த வரைக்கும் அவங்க வந்து கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட் டீனா மாதிரி ஏஜென்ட் பிராவோ ஃப்ரம் சிஎஸ்கே இன் கேகேஆர் தான் அவங்க போர்ட்ரே பண்றாங்க. பிராவோ வந்து தான் வந்து கேகேஆர் அழிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அழிச்சிட்டு இருக்கவர் தான் மற்ற கேகேஆர் பிரான்ச்சைஸ்க்கும் மேனேஜ்மெண்ட் டீம் மேனேஜ்மெண்ட்ல இருக்கான்றது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. பட் அது அவங்களோட வியூஸ் எனக்கு ஒப்பீனியன்ஸ். அவங்க ஜெயிக்கிறதுனால ப்ராப்ளி they think that's the cause நினைக்கிறாங்க, தெரியல. அதுவும் அந்த அவங்க வந்து டேரன் பிராவோ விளையாட விட்டதை பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. டேரன் பிராவோ விளையாடாத வரைக்கும் டிகேஆர் வந்து 5 out of 5 மேட்ச் ஜெயிச்சு தான். அவர் வந்ததுல இருந்து 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கு. அதுவும் வந்து ஒரு T20 மேட்ச்ல இப்போ வந்து ஒருத்தர் வந்து 94 ஸ்ட்ரைக் ரேட்ல 35 பால் விளையாடி 32 ரன் அடிச்சாருன்னா இதுக்கெல்லாம் அந்த ரிட்டையர்ட் அவுட் அப்படிலாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி ஆயிட்டு போயிருக்கணும். இதெல்லாம் அவங்களே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி. 37 வயசுல அவர் வந்து எடுத்து யாருமே சைன் பண்ணாதப்போ சைன் பண்ணி விளையாட வைக்கிறது வந்து கொஞ்சம் நெப்போட்டிசம் தானா? ஆப்வியஸ்லி. சரி, ஓகே. அது பிளஸ் கொஞ்சம் சில இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வைரல் ஆச்சு. அவர் தோக்குற மேட்ச்ல ஒன்னு கேட்ட கோட்ல உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கிறது, அதெல்லாம் வந்து இன்சிடென்டலா இருக்கும். சரி, நதிங் பிஹைண்ட் இட். சும்மா ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு முதல்ல இருந்தே பிடிக்கல. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் இது பண்றாங்க, ப்ரெஷர் பண்றாங்க. ஓகே, இப்போ எல்சியூ ஏஜென்ட் டீனான்னு முதலாளி சொன்னாரு. அப்படியே எல்சிஓ பத்தி பேசுவோம். எல்சியூ அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. நான் சொல்ல வர எல்சியூ வந்து லோகேஷ் ராகுலோட கிரிக்கெட்டிங் யூனிவர்ஸ். லோகேஷ் ராகுல் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாத் ஜிந்தலை மீட் பண்ணியிருக்காரு, டிசியோட ஓனரு. ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவர் கேப்டன், ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் கேப்டன் மாத்துறாங்க டிசி ஷுவரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்சர் இஸ் அவுட் அண்ட் கேஎல் ராகுல் கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்னு பல பேர் வாழ்த்தெல்லாம் ட்விட்டர்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஒருவேளை இல்ல நீ ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு போய்க்கலாமே, இது பண்ணுங்கன்னு கூட பேசலாம்ல.
இட் குட் பி இல்ல நான் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். எப்படி வேணா ஏன்னா இன்னும் 2 ரூமர்ஸ் வந்து அவங்களும் எஸ்ஆர்ஹெச்சோட ட்ரேட் பேசினாங்க. சாரி, பஞ்சாபோட ட்ரேட் பேசினாங்க, ரூமர்ஸ் கிளப்பி விட்டாங்க. பட் ஈவன் அதர்வைஸ் வந்து அவங்க தே குட் ஹவ் ஸ்டில் ஆஸ்க்ட் ஃபார் வாட் யூ கால் என்னை ட்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சஞ்சு அவர் கோயங்காவோட டின்னர் சாப்பிட்ற போட்டோ கூட வந்துச்சு இதே மாதிரி தான். அதுக்கப்புறம் வெளியே போனாரு. அதுக்கப்புறம் வெளியே போனாரு. ஸோ இது வந்து என்ன போட்டோ அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் அதே பார்க்கணும். மாதிரி லாஸ்ட் டைம் ரிஷப் பந்த் மீட் பண்ணாரு. இல்லாட்டி அவருக்கு பிறந்த ஏதாவது இருந்திருக்கலாம் ஜிந்தாலுக்கு, அவர் பார்க்க கை கொடுக்க போயிருக்கலாம். இருக்கலாம், பார்ப்போம் என்னன்னு. ஸோ இதுதான் இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ நாளைக்கு ஏஷியா கப் ஆரம்பிக்குது. இன்னும் நிறைய கண்டென்ட்டோட வரோம். ஏஷியா கப்பை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். லாக்குலும் வருவார், எல்லாரும் சேர்ந்து வர்றோம். இப்போ வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் ஹாக்கி டீமுக்கு நம்மளுடைய அரட்டை ஸ்குவாடோடைய கங்க்ராச்சுலேஷன். சூப்பராக ஆடி ஜெயிச்சிட்டாங்க. சவுத் கொரியா 4-1 ஜெயிச்சாங்க பிஆர்ல டோர்னமெண்ட்ல ஏஷியா கப்பில். ஸோ விஷஸ் டு தெம். அவ்வளோதான் இப்போதைக்கு. பாய்ஸ் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா வி கேன் க்ளோஸ், கம்பெனியை மூடிடுவோம். அதான் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. So we'll be back with more videos. We'll sign off with this RT Squad. Bye.